மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இலக்கிய சிந்தனை என்ற அமைப்பை ஏற்படுத்தி உன்னதமான பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய உயர்திரு ப. லக்ஷ்மணன் அண்ணன் அவர்களே, தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தமைக்காக பம்பாய் ஆதி லக்ஷ்மணன் நினைவு பரிசினை பெற்றிருக்கின்ற நுண்மான் நுழைப்புலம் மிக்க பேரறிஞர், இலக்கிய குடும்பத்தில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கின்ற உயர்திரு ஔவை நடராஜன் ஐயா அவர்களே, 2018 வெளியான மிகச்சிறந்த நூல்களாக தேர்வு செய்யப்பட்ட விதுர நூல்களில் நீதிகளில் நிர்வாகம் என்ற நூலுக்காக பரிசினை பெற்றிருக்கின்ற, வாரி வாரி வழங்கி வள்ளல் பிரானாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய உயர்திரு நல்லி குப்புசாமி ஐயா அவர்களே, பேச்சு திறனும் எழுத்து திறனும் நிர்வாகத்திறனும் ஒருங்கு பெற்று மூளைக்குள் சுற்றுலா என்ற நூலுக்காக அந்த பரிசினை பெற்றிருக்கின்ற பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய உயர்திரு இறையன்பு ஐயா அவர்களே, ஆனந்த விகடன் தீபாவளி மலரில் வெளியான சிறந்த சிறுகதைக்கான எவர் பொருட்டு என்ற தலைப்பிலே வெளியிடப்பட்ட அந்த கதைக்கான பரிசினை பெற்றிருக்கின்ற அருமை சகோதரர் திரு முருகேஷ் பாபு அவர்களே, இலக்கிய சிந்தனை அமைப்பில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய திரு PLS ஐயா அவர்களே, என் எதிரிலே அமர்ந்திருக்கின்றவர்களையெல்லாம் ஒருவராக சொல்ல வேண்டுமென்றால் அருமை சகோதரியார் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள், திரு காந்தி ஐயா அவர்கள், கவிஞர் செல்லகணபதி ஐயா அவர்கள். நான் வகுப்பிலே வருகை பதிவேடு எடுத்தது போல் ஆகிவிடும் என்பதனாலே அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்ந்து அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். உணர்ச்சிகளும் உள்ள கருத்துக்களும் கற்பனையின் வளம் கூட்டி படைக்கப்பட்டு ஓசை நயம் உடையதாய், அணிநலம் அமைந்ததாய், குறிப்பு பொருள் கொண்டதாய், படிப்போர்க்கு இன்பம் பயப்பதாய், வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாய் அமைவதே இலக்கியம். இலக்கியத்திலே பல வகைகள் உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான இலக்கியத்தை படைக்கிறார்கள். சிலர் கவிதைகள் இயற்றுகிறார்கள், சிலர் கட்டுரைகள் எழுதுகிறார்கள், சிலர் கடிதங்கள் தீட்டுகிறார்கள், சிலர் சிறுகதைகள் எழுதுகிறார்கள், சிலர் புதினங்கள் புனைகிறார்கள், சிலர் நாடகங்கள் படைக்கிறார்கள், சிலர் செய்யுள்களுக்கு உரை விளக்கம் தருகிறார்கள், சிலர் மேடை பொழிவுகளை நூலாக வடித்து தருகிறார்கள், சிலர் பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு புத்துயிர் கொடுத்து மீட்டுருவாக்கம் செய்கிறார்கள். எல்லா வகையான இலக்கியங்களிலும் ஈடுபட்டு ஒட்டுமொத்த படைப்பு வகைகளையும் உருவாக்கி உலக கலை படைப்பாளி என்ற உயர் விருதை பெற்றவர் ஒருவர் உளர் என்று சொன்னால் அவர்தான் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் பேர் அறிஞர் என்று சொன்னால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. கலைஞர் அவர்களுடைய சங்கத்தமிழ், கவிதை மழை, குறள் ஓவியம், நெஞ்சுக்கு நீதி, தொல்காப்பிய பூங்கா, மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று, சிறையில் பூத்த சின்ன சின்ன மலர்கள் ஆகியவை மக்களை சென்று சேர்ந்த அளவிற்கு கலைஞர் அவர்களுடைய நாவல்கள் மக்களிடையே பரவலாக பேசப்படவில்லை என்ற ஓர் ஆதங்கம், ஒரு மனக்குறை அண்ணன் திரு லக்ஷ்மணன் அவர்கள் உள்ளத்திலே இருந்தது. அதனை தீர்த்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டுத்தான் கலைஞர் நாவல்கள் குறித்து பேசும்படி என்னை பணித்தார்கள். அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை என்றாலும் நான் படிக்கின்ற தமிழுக்கு தகுதி உண்டு என்பதனாலே நம் அனைவர் சார்பாகவும் அவர்களை மனமாற வாழ்த்தி பாராட்டுகிறேன். கலைஞர் அவர்கள் எழுதிய நாவல்கள் மொத்தம் 15. 23 என்று சொல்லும்போது திரைக்கசை வசனங்கள் எல்லாம் நாவல்களில் அடங்காது. எனவே நாவல்கள் என்று எடுத்துக்கொண்டால் 15 நாவல்கள் எழுதியுள்ளார். அவற்றுள் 4 நாவல்கள் குறு நாவல்கள்.
ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், பாயும் புலி பண்டாரக வன்னியன், பலிபீடம் நோக்கி ஆகிய நாவல்கள் 5ம் வரலாற்று நாவல்கள். வெள்ளிக்கிழமை, புதையல், வான்கோழி, ஒரு மரம் பூத்தது, ஒரே இரத்தம், சுருளிமலை, அரும்பு, சாரப்பள்ளம் சாமுண்டி, பெரிய இடத்து பெண், நடுத்தரு நாராயணி ஆகிய நாவல்கள் 10ம் சமூக நாவல்கள். 15 நாவல்களையும் சொல்வதற்கு காலம் இடம் அளிக்காது. எனவே அவருடைய நாவல்களில் கதைக்கரு எவ்வாறு அமைந்துள்ளது, கற்பனை திறன் எப்படி கணிகிறது, மொழி நடை எங்கனம் மிளிர்கிறது, வரலாற்று அறிவு எப்படி வெளிப்படுகிறது, இலக்கிய ஆளுமை எவ்வாறு ஈர்க்கிறது என்பதற்கு சில சான்றுகளை பல்வேறு நாவல்களிலிருந்து காட்டி என்னுடைய பேச்சை அமைத்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். சாதி சமய ஒழிப்பு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கல், பகுத்தறிவு பரப்பல், மூட நம்பிக்கைகளை சாடல், மத மோசடிகளை தோல் உரித்தல், கைம்பெண் மறுமணத்தை வரவேற்றல், கலப்பு திருமணத்தை ஆதரித்தல், கலைகளை போற்றல், பண்பாட்டை போற்றல், இன்னும் சொல்லப்போனால் சுதந்திர வேட்கையை தூண்டுதல், மொழி பற்றை ஏற்படுத்துதல், சமூகத்திலே நிகழக்கூடிய பல்வேறு அவலங்களை சுட்டி காட்டல், இவையெல்லாம் கலைஞருடைய நாவல்களிலே கதை கருவாக அமைந்துள்ளது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது வள்ளுவம். ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எத்தனை பிரிவினைகள். ஒரே ரத்தம் என்ற நாவலிலே நந்தகுமார் என்ற கதை மாந்தன் ஒரு வடையை சாப்பிட்டுட்டு கசங்கிய காகிதத்தை கீழே எறிகிறான். கொட்டை எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ள செய்தி அவனுடைய கண்களிலே தென்படுகிறது. விழுப்புரத்தில் தாழ்த்தப்பட்டோர் படுகொலை, கடை தெருவும் வீடுகளும் எரிந்து சாம்பலாயின. இதுதான் அந்த செய்தி. காந்தியடிகள் பிறந்து தாழ்த்தப்பட்டோர் கடவுளின் மக்கள்கள் என்று கூறி பிரச்சாரம் செய்த பிறகும், அதே மக்களின் உரிமைக்காக அம்பேத்கர் போர்க்கொடி உயர்த்தி பாடுபட்ட பிறகும், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் தீண்டாமை கொடுமைகளும் அதன் விளைவாக அமளிகளும் இருந்தாலும் கூட அந்த வேதனைக்கு தமிழகத்தில் சிறிதும் இடம் கொடுக்கக்கூடாது என்று பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட பிறகும் இன்னும் இத்தகைய விழுப்புரங்கள் நடைபெறுகின்றனவே என்ற ஏக்கம் அவனுடைய அடிவயிற்றிலிருந்து பெருமூச்சாக வெளிப்பட்டது. நினைத்து பாருங்கள், இப்போது அவனுடைய மனத்திலே நந்தனாருடைய கதை படம் போல ஓடிக்கொண்டிருந்தது. வேதியரிடத்திலே விடை பெற்று கொண்டு நந்தனார் நடராஜ பெருமானை தரிசிக்க தில்லைக்கு ஓடி வருகிறார். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, என் ஜென்மத்தை வீணாய் கெடுப்பேனோ என்று சொல்லிக்கொண்டு தில்லைக்கு ஓடோடி வருகிறார். வீதியிலே நின்று ஆண்டவனை வழிபட துடிக்கிறார். ஆனால் அவருக்கும் ஆண்டவனுடைய விக்கிரகத்துக்கும் இடையிலே நந்தியினுடைய சிலை ஒன்று தடையாக அமைந்திருந்தது. சற்றே விலகி இரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்குது, அக்காவை பார்த்தோன்னு பாடணும் போல இருக்கு எனக்கு என்ற பாடல் இசையோடு ஒலிக்கிறது. நந்தனுடைய இசையை பக்தியை மெச்சிய இறைவன் நந்தியை விலகச் சொல்லி தன்னுடைய முழு உருவத்தையும் காணுமாறு செய்கிறான். இந்த இடத்திலே கதை மாந்தனுடைய உள்ளத்திலே பகவானே பதிலளிக்க முடியாத கேள்வி ஒன்று பிறக்கிறது. என்ன கேள்வி தெரியுமா? நந்தியை விலகச் சொல்லாமல் நந்தா உள்ளே வா என்று தானே ஆண்டவன் அழைத்திருக்க வேண்டும். அதுதானே முறை. அப்படி செய்யாமல் நந்தி விலகட்டும், நந்தன் நடுத்தெருவிலேயே நின்று வழிபடட்டும் என்று சொன்னால் ஆண்டவன் கூட இந்த சாதி கொடுமைக்கு கட்டுப்பட்டுத்தானே இருந்திருக்கிறான். இல்லை என்றால் எல்லோரும் தண்ணீரில் குளித்துவிட்டு தன்னை அருகிலே வந்து வழிபடலாம் என்று இணங்கிய எம்பெருமான் நந்தனார் மட்டும் நெருப்பிலே இறங்கி குளித்து நீசத்தன்மையை அகற்றிய பிறகே தன்னை நெருங்கலாம் என்று உத்தரவு பிறப்பிப்பாரா என்ற ஒரு கேள்வி அந்த கதைமாந்தன் உள்ளத்திலே எழுகிறது.
யாரும் விடை அளிக்க முடியாத வகையில் எந்த அளவிற்கு கலைஞர் அவர்கள் ஆழமாக சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது. நந்தகுமார் ஒரு வண்டியில் ஏறுறான். அவனை யார் என்று அந்த வண்டிக்காரர் விசாரிக்கிறார். பண்ணையிலே வேலை செய்யக்கூடிய மாரியினுடைய பிள்ளை என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறான். பஞ்சமி வீட்டில் பிறந்துட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் வண்டி சவாரியாக கேட்குது, இறங்கடா ராஸ்கல் என்று கூறி இறக்கிவிட்டு தீட்டுப்பட்டு விட்ட பாவத்தை கழுவி கொண்டு தூய்மையாக்குவதற்காக சாலை ஓரத்திலே இருந்த ஒரு குட்டையிலே அவசரமாக குளித்தார் வண்டிக்காரர். அருகிலே ஒரு எருமை மாடும் விழுந்து புரண்டு குளித்து கொண்டிருந்தது என்று ஆசிரியர் எழுதுகிறார். எனவே எருமை தன்னுடைய அருகிலே இருப்பதற்கு சம்மதிக்கிற மனிதன் சக மனிதனின் அருமையை உணர்ந்து கொள்ளவில்லையே என்று அங்கலாய்க்கிறார் ஆசிரியர் என்று பார்க்கிறோம். ஒரு புறம் பார்த்தால் செல்வம் குவிந்து கிடக்கிறது, இன்னொரு புறம் பார்த்தால் ஏழ்மை தாண்டவமாடுகிறது. எவ்வளவு பொருளாதார ஏற்றத்தாழ்வு! உப்பரிகையின் உச்சியிலே நின்று கொண்டு கிச்சிலி சம்பா அரிசியால் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கலை தன்னுடைய பிரியமானவளின் இதழிலே விரல் படுகிற அளவிற்கு ஊட்டிவிட அந்த சுவையையும் அவளுடைய அதரச் சுவையையும் ஒப்பிட்டு கவிதை மொழி பேசுகிறானே சீமான் வீட்டு பிள்ளை. அவனுக்கு தெரியாது அந்த பொங்கல் அரிசியை விளைவித்து தர வியர்வை சிந்திய பட்டாளம் ஒன்று நடுத்தருவிலே படுத்துறங்குகிற காட்சி என்று பொருளாதார ஏற்றத்தாழ்வை சுட்டிக்காட்டி அது இல்லாத சமத்துவத்தை காண வேண்டும் என்று விழைகிறார். தென்பாண்டி சிங்கம் என்ற நாவலிலே வல்லத்தரையனுடைய தம்பி வைரமுத்தன் பேசுகிறான். ஆண்டவனுடைய படைப்பே மனித இனம் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அதிலே உயர்வு தாழ்வுகளை பிரித்து வகுப்புகளை வகுத்து ஒருவன் தொழுவதற்குரியவன் மற்றொருவன் தொடுவதற்கே தகுதியற்றவன் என்றெல்லாம் கோட்பாடுகளை கடைப்பிடிப்பது நியாயம்தானா? மண்ணிலே உள்ள மேடு பள்ளங்களை ஆற்று நீர் வெள்ளம் கூட சில சமயங்களிலே சமப்படுத்திவிடும். ஆனால் மனித வர்க்கத்து சாதி சமய வேறுபாடுகளை சமப்படுத்துவதற்கு இரத்த ஆறு பெருக்கெடுத்து ஓடும் நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாதல்லவா என்று அவன் பேசுகிறான் என்று பார்க்கிறோம். மனிதன் இருக்கும்போது மட்டுமல்ல, இறந்த பிறகும் கூட எந்த அளவிற்கு சாதி பிரிவினைகள் இருக்கின்றன என்பதை காட்டிச் செல்கிறார். தாழ்த்தப்பட்டோருடைய உடலை சுமந்து செல்வதற்கு ஒரு தனி வழியும், உயர்த்தப்பட்டோருடைய உடலை சுமந்து செல்வதற்கு வேறொரு வழியும் அமைக்கப்பட்டு எந்த அளவிற்கு இன்றைக்கு சாதி பிரிவினைகள் சமுதாயத்திலே வேரூன்றி இருக்கின்றன என்ற அவலத்தை காட்டிச் செல்கிறார் கலைஞர் அவர்கள். இப்படி பிரிவினைகளை காட்டியதோடு அவர் நின்றுவிடவில்லை. இந்த பிரிவினைகள் பெருகியதற்கு என்ன காரணங்கள் என்பதையும் தம்முடைய நாவல்களிலே சுட்டுகிறார். ஜாதி வெறியை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சமுதாயத்தில் விஷ ஊசி மாதிரி போட்டு தமிழ் சமுதாயத்தையே கெடுத்து வைத்தவை சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் தான் என்று ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார். மகேஸ்வரன் என்ற கதைமாந்தன் வாயிலாக வேறொரு காரணத்தை சொல்கிறார். ஒற்றுமை என்ற ஒரு குணம் இல்லாத காரணத்தால் உங்களை ஒருவரை ஒருவர் மோதவிட்டு கொண்டே எங்களை போன்ற உயர் ஜாதிக்காரர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கல்வி எனும் பலகணி திறக்கப்பட்டு அறிவு மனம் பரவாத கிராமப்புறங்களில் மட்டுமல்ல, நவீன நாகரிக விஞ்ஞான முறைகளும் நாகரிகமும் நடைபெறுகிற நகர்ப்புறங்களிலும் கூட இத்தகைய ஜாதி கலவரங்களை தவிர்க்க முடியவில்லை. அறிவு ஒளியை ஏற்றுகிற கல்லூரிகளில் மாணவர்களுக்கிடையிலே ஜாதி கலவரங்கள் தலைவிரித்தாடுகிற அலங்கோலத்தை இன்னும் காண முடிகிறது. இத்தகைய கலவரங்களிலே ஈடுபட்டு ரத்தம் சிந்துவோர் யார்? நாட்டிலே ஜாதிகளை பிரித்து தங்கள் வாழ்வை வளப்படுத்தி கொண்டதாக குற்றம் சாட்டப்படுகிற உயர் ஜாதிக்காரர்களா? இல்லை, இல்லவே இல்லை. யார் தாழ்த்தப்பட்டு கிடக்கிறார்களோ, யார் ஒடுக்கப்பட்டு உழல்கிறார்களோ, யார் பிற்படுத்தப்பட்டு பள்ளங்களிலே உருண்டு விழுந்திருக்கிறார்களோ அவர்கள்தாம் ஒருவருக்கொருவர் ஆயுதம் தாங்கி கலவரம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். 4 வேங்கைகள் சேர்ந்து 40,000 மான்கள் கொண்ட கூட்டத்தை ஒற்றுமையில்லா கூட்டமாக ஆக்கிவிட்டன. மான்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கின்றன, வேங்கைகள் வேடிக்கை பார்க்கின்றன. மானும் புலியும் ஒரே துறையில் நீர் அருந்தியதாக
ஆட்சி சிறப்பிற்கு அன்றைய இலக்கியங்கள் எடுத்துக்காட்டியது உண்டு. மானும் புலியும் ஒரே துறையில் நீர் அருந்த வேண்டாம், மானுமாவது ஒரே துறையில் நீர் அருந்தலாமே என்ற நிகழ்ச்சியை குறிப்பிட்டு ஜாதி பிரிவினைகள் பெருகியதற்கு உயர் ஜாதிக்காரர்களும் ஒரு காரணம் என்பதை காட்டுகிறார். உயர் ஜாதிக்காரர்கள் மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்டோரும் ஒரு காரணம் என்கிறார். தாழ்த்தப்பட்டோர் இன்னும் தம்மை தாமே தாழ்த்து கொள்கிறார்களே, அது கூட ஜாதி பிரிவினைகள் பெருகியதற்கு ஒரு காரணம் என்கிறார். இன்னொரு நாவலிலே அவரவர்கள் வாழ்கிற இடம், செய்கிற தொழில், கடைப்பிடிக்கிற பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், இவற்றால் தான் பிரிவினைகள் உண்டாயின. ஆனால் காலப்போக்கில் இவை பிறப்பால் உருவானவை என்ற தவறான கருத்து இந்த சமுதாயத்திலே நிலவி வருகிறது என்று வேறொரு காரணத்தையும் பொன்னர் சங்கர் நாவலிலே குறிப்பிட்டு செல்கிறார். இப்படி பல காரணங்களை காட்டிச் செல்கிற கலைஞர் அவர்கள் இந்த பிரிவினைகளை இல்லாமல் செய்வதற்கு என்ன வழிமுறைகள், அதற்கான தீர்வையும் அவர் தவறவில்லை. உணர்ச்சியும் எழுச்சியும் தேவை. உங்களுக்குள் உரிமை குரல் என்றைக்கு கிளர்ந்து எழுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த சமுதாயத்திற்கு விடிவு காலம் என்று முடிவு செய்யலாம். யாரோ ஓரிருவர் கல்வி கற்றால் போதாது, 4-5 பேர் கல்வி கற்றால் போதாது. ஊரில் உள்ள ஒவ்வொருவரும், அத்தனை பேரும் கல்வி கற்றால்தான் இந்த பிரிவினைகளை ஒழிக்க முடியும். சாதி சமய சாத்திர சனியனை சமுதாயத்திலிருந்து விரட்டுவதற்கு கலப்பு திருமணங்களை நடத்தியே காட்ட வேண்டும். அதனால்தான் இந்த சாதிகளை ஒழிக்க முடியும் என்று சொல்லுகிறார். எதிர்காலத்திலே அதிலும் கூடிய விரைவில் ஜாதி ஆணவத்தின் கால்களும் மூட நம்பிக்கைகளின் முதுகெலும்பும் தீண்டாமை கொடுமைகளின் குரல் வளையும் வெட்டப்பட்டு முறிக்கப்பட்டு நெரிக்கப்பட்டு உண்மையான விடுதலையை பெறப்போகிற நிகழ்ச்சியை யாராலும் தடுத்துவிட முடியாது என்ற நம்பிக்கை விதையையும் விதைத்து செல்கிறார் கலைஞர் அவர்கள் என்று பார்க்கிறோம். எந்த அளவிற்கு அழகான கருத்துக்களை எல்லாம் எடுத்து காட்டிக்கொண்டே போகிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ நீங்கள் வேறு ஒன்று நினச்சி பாருங்கள். இவ்வளவு சொன்னார் அல்லவா, இந்த வரலாற்று நாவல்கள் என்று சொல்லுகிறோம். இந்த வரலாற்று நாவல்களில் எந்த அளவிற்கு வரலாற்று நிகழ்ச்சிகளை அவர் பதிவு செய்கிறார் என்று பார்க்கிறோம். ரோமாபுரி பாண்டியன், அதில் பாண்டிய நாட்டினுடைய வீரன் செழியன், அவன் ரோமாபுரிக்கு தமிழகத்தினுடைய தூதுவனாக அனுப்பப்படுகிறான். அங்கே ரோமாபுரி மன்னன் அகஸ்டஸை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுகிறான். அதனால்தான் அவனுக்கு ரோமாபுரி பாண்டியன் என்ற விருதும் கொடுக்கப்படுகிறது. அங்கே நிரந்தர குடி உரிமையும் பெறுகிறான் என்று அந்த ரோமாபுரி பாண்டியன் நாவல் சித்தரித்து காட்டுகிறது என்று பார்க்கிறோம். மருது பாண்டியர்களான அந்த அரசர்களிடத்திலும் மதுரை நாயக்கரான கோபால நாயக்கரிடத்திலும் அவர்களைச் சேர்ந்த புரட்சிக்காரர்களான ஊமைத்துறை, செவத்தையா, சிவஞானம், சீராள முத்தையா, ஞானமுத்து, முத்துவீரன், வீரப்பன், உதயணன், கனகசபாபதி, கடல்குடி குஞ்சநாயக்கர், பூசாரி நாயக்கர், பூபதி நாடார், கல்யாணத்தேவர், கோமிரெட்டி, பெருமாள் சாமி பிள்ளை, எல்லாமே வரலாற்றில் உள்ள பாத்திரங்கள், மறந்துவிடக்கூடாது. உதயண பெருமாள், தோமாச்சி முதலியார், எல்லப்ப முதலியார் ஆகியோரிடத்தும் வாளுக்கு வேலிக்கும் அவனுடைய தம்பி கருத்த ஆதப்பனுக்கும் தொடர்பு இருக்கவே செய்திருக்கிறது என்பதை கர்னல் துரை கூறி செல்கிறார் என்று எழுதி செல்கிற இடத்திலே கலைஞருடைய வரலாற்று அறிவை கண்டு நம்மால் வியக்க முடிகிறது. சாரப்பள்ளம் சாமுண்டி என்ற நாவலிலே முதலாம் ராஜராஜனும் அவனுடைய மகன் ராஜேந்திரனும் இணைந்து காந்தளூர் சாலை, விழிங்கம், உதகைப்பட்டினம் ஆகிய இடங்களை வெற்றி கொண்டது. கீழை சாளுக்கிய மன்னனான அந்த சக்திவர்மனை அங்கே அரசனாக்கி அவனுடைய தம்பி விமலாதித்தனுக்கு ராஜராஜன் தன்னுடைய மகள் சிறிய குந்தவையை மணம் முடித்து கொடுத்து சாளுக்கிய நாட்டினுடைய நட்பை பலப்படுத்தி கொண்டது. கலிங்கம், கொல்லம், தடிகைப்பாடி, கங்கைப்பாடி, நுளம்பாடி ஆகிய இடங்களை வென்றது. இன்னும் சொல்லப்போனால் துளுவரையும் கொங்கணரையும் சிறைப்பிடித்தும் சேரரையும் தெலுங்கரையும் முறியடித்தும் ஒப்பற்ற வெற்றிகளை தேடித்தந்தது என்று எண்ணற்ற வரலாற்று நிகழ்ச்சிகளை பதிவு செய்கிறார். வரலாற்று அறிவு மட்டுமல்ல, வரலாற்று நாவல்களிலே அவருடைய பூகோள அறிவை கண்டும் நம்மால் வியக்க முடிகிறது. இராமாயணத்திலே
ராமனுடைய திருமணத்திற்கு தசரதனோடு எந்தெந்த நாட்டு மன்னர்களெல்லாம் வந்தார்கள் என்று கவி சக்கரவர்த்தி கம்பர் ஒரு பெரிய பட்டியலே இட்டு காட்டுவார். அந்த தாக்கத்தை நாம் கலைஞருடைய நாவலிலே பார்க்க முடிகிறது. குன்றுடையானும் தாமரை நாச்சியாரும் இறந்து போனார்கள். பொன்னர் சங்கர் நாவலிலே வருகிற பாத்திரங்கள் இறந்து போனார்கள். அப்போது பூந்துரை நாடு, காங்கேய நாடு, பொங்கலூர், தென்கரை, ஆரை, வாரக்க, திரு ஆவினன்குடி, தலைய, தட்டைய, பூவானி, அரைய, ஒடுவங்க, வடகரை, வாழவந்தி, கிழங்கு, நல்லுருக்கா, அண்ட, ஆனைமலை, வெங்கால, காவடிக்க, ராசிபுரி, காஞ்சிக்கோயில், குறும்பு, மணநாடு ஆகிய கொங்கு நாட்டின் 24 பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வகுப்பு வேறுபாடு இன்றி வளநாட்டிலே வந்து குழுமினர் என்று எழுதுகிறார். எந்த அளவிற்கு கலைஞர் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டும் செப்பேடுகள், ஆவணங்கள், கல்வெட்டுக்கள் ஆகியவற்றை கண்டறிந்தும் கடுமையான முயற்சியையும் உழைப்பினையும் மேற்கொண்டும் இத்தகைய நாவல்களை படைத்திருக்க முடியும். எண்ணி பாருங்கள். நான் கூட நினச்சேன், வேற ஒன்றும் இல்லை, மூளைக்குள் சுற்றுலான்னு ஒரு நூல் சொன்னாங்க இல்லையா? இன்றைக்கி மாணவர்களுக்கு ஒரு நூலை படித்தாவே மூளை சுற்றுது, ஒரு நூலை படித்தாவே மூளை சுற்றுது. ஆனால் மூளைக்குள் சுற்றுலாவை எப்படித்தான் எழுதினார்களோனா கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு கொண்டு சென்றார்கள்ங்கிறதுக்கு இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்டவர்களால் எந்த ஒன்றையும் படைக்க முடியும், சாதித்து காட்ட முடியும். அத்தகைய வியப்பான அந்த திறமையை கலைஞரிடத்திலே நாம் காண்கிறோம். அதாவது தமிழருடைய உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய தன்மானத்தை போற்றுகிற வகையில், தன்மானத்தை இழந்த தமிழன் உயிர் வாழ மாட்டான் என்பதை உணர்த்துகிற வகையில் கலைஞர் அவர்கள் தன்னுடைய நாவல்களை படைத்துள்ளார்கள். தென்பாண்டி சிங்கத்தினுடைய மையக் கருவே அதுதான். அது மட்டுமல்ல, இறப்பது என்பது உறுதி. பிறந்த உயிர் நிச்சயமாக ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும். அப்படி பிரியப் போகின்ற உயிர் ஒவ்வொரு நாளும் இறந்து போகக்கூடிய லட்சம் அல்லது கோடி உயிர்களில் ஒன்றாக இருந்தால் அதனை மதிப்போர் யார்? மறவாமல் இருப்போர்தான் எவர்? எனவே பிரிகின்ற உயிர் தமிழுக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழருடைய உரிமைக்காக, இந்த மண்ணினுடைய சுதந்திரத்திற்காக பிரியும் என்று சொன்னால் அதுதான் சிறப்பு என்று சொல்லி சுதந்திர வேட்கையை தூண்டுகிறார் கலைஞர் அவர்கள் என்று பார்க்கிறோம். தோற்றோம் என்பது மார்பிலிருந்து கொட்டப்படுகிற இரத்தத்தால் எழுதப்பட வேண்டுமே தவிர முதுகு பலகையிலே சரணாகதி என்ற எழுத்துக்களை வைர கற்களை கொண்டு பதித்தாலும் அதில் பெருமை இல்லை, அது அவமான சின்னமாகத்தான் இருக்கும் என்று பொன்னர் சங்கர் நாவலிலே வீரமலை சாம்புவான் என்பவன் பேசுகிறான். எனவே எந்த அளவிற்கு தமிழர்கள் வீரத்தை மதித்தார்கள் என்பதையெல்லாம் தம்முடைய வரலாற்று நாவல்களிலே அவர் காட்டிச் செல்கிறார். மொழி பற்றினுடைய காரணமாக தங்களுடைய தளிர்மேனிக்கு தீயிட்டு கொண்டு உடல் பாளம் பாளமாக வெடிக்கவும், கறி கட்டையாக மாறவும், கேசம் எரிந்திடவும், முத்துப்பற்கள் படார் படார் என சிதறிடவும், எலும்புக்குள்ளும் எரிதழலின் சூடு ஏறவும், அந்த நிலையிலும் தமிழ் வாழ்க, இந்தி ஆதிக்கம் வீழ்க என்று முழக்கமிட்டு சாம்பலாகிய வரலாறு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தமென்றோ என்று மொழி பற்றினையும் காட்டிச் செல்கிறார்கள் கலைஞர் அவர்கள் என்று பார்க்கிறோம். இப்படி அவருடைய வரலாற்று நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் கூறிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு அவர் வரலாற்று நிகழ்ச்சிகளை தம்முடைய நாவல்களிலே பதிவு செய்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதே போல் நீங்கள் சாரப்பள்ளம் சாமுண்டி என்ற நாவலை எடுத்துக்கொண்டால் அதிலே இனியன் என்பவன் இறைவனுடைய 108 தாண்டவங்களை சிற்பமாக வடிக்க முற்படுகிறான். ஒவ்வொரு சிற்பத்திற்கும் சாமுண்டி என்பவள் அந்தந்த தாண்டவத்தினுடைய அமைப்புக்கேற்ப முகபாவனையையும் அங்க அசைவையும் காட்டி நடனமாடி கொண்டிருக்கிறாள். அப்படி என்னென்ன தாண்டவங்களை எல்லாம் அவள் ஆடி காட்டினாள் என்பதை கலைஞர் அவர்கள் அந்த நாவலிலே குறிப்பிடுகிறார். அதிசய தாண்டவம், அற்புத தாண்டவம், ஆனந்த தாண்டவம், ஆச்சரிய தாண்டவம், அனவரத தாண்டவம், திரிபுர தாண்டவம், ஊர்த்தவ தாண்டவம், புஜங்க தாண்டவம், பிரளய தாண்டவம், சங்கார தாண்டவம், சௌந்தரிய தாண்டவம், ஸ்ரீங்கார தாண்டவம் என இந்த தாண்டவங்களை 108 நான் சொல்கிறேன்னு பயந்துராதீங்க. ஏன்னா கலைஞர் 108 எழுதியிருந்தார்னா நானும் 108 சொல்லலாம்.
கலைஞர் அவர்கள் இவ்வளவு தான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அது பாதியிலேயே நின்று போன வரலாறு. 108 தாண்டவங்களை சிற்பமாக வடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் 82 சிற்பங்களோடு அந்த செயல் முடிவுற்றது. எனவே இந்த தாண்டவங்களை எல்லாம் குறிப்பிட்டு அதற்கு ஏற்ப எப்படி முக பாவனையும் அங்கு அசைவும் காட்டினாள் என்பதை எழுதுகிறார் என்று சொல்லும்போது அவருடைய கலை திறன் பற்றிய அந்த நுட்பமான அறிவை கண்டு நம்மால் வியக்க முடிகிறது. பெண்களினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் பெண்களினுடைய நிறையையும் குறையையும் தம்முடைய நாவல்களிலே பல்வேறு இடங்களிலே காட்டிச் செல்கிறார். ஒரு பெண் தன்னுடைய உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பலத்தோடு போராடுவாள் என்று சொல்லும்போது உயிரை காட்டிலும் மேலான கற்பை பாதுகாத்து கொள்ள அதைவிட அதிக பலத்தோடு தானே தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவாள் என்று அருக்காணி என்ற பெண் மாந்தியப்பனிடம் எதிர்ப்பை காட்டியதன் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகிறார் கலைஞர் அவர்கள். கற்பு பறிபோன விஷயத்தை விட கற்பு பறிபோன விஷயம் வெளியிலே தெரியும் போதுதான் அவமானம் தாங்க முடியாமல் சில பெண்கள் அல்லல் படுகிறார்கள் என்பதற்கு ஆனந்தி உதாரணம் ஆகிவிட்டாள் என்று வெள்ளிக்கிழமை என்ற நாவலிலே குறிப்பிடுகிறார். இன்றைக்கு பெண்கள் விபச்சாரி ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணங்கள் என்ன அதை சொல்கிறார். வீட்டுச் சூழலும் இந்த வைதீக உலகமும் ஆண்களும் தானே பெண்களை விபச்சாரியாக்கியது என்று சொல்கிறார். உத்தண்டி என்பவன் உலகநாதரிடத்திலே வேலை சேர்ப்பவன். வீடு மனை வாசல் தோட்டம் எல்லாம் அடமானம். பட்டிருக்கும் கடன் 500 ரூபாய்தான். ஆனால் காசில்லாத கஷ்டத்திற்காக தான் பெற்ற அருமை மகளையே விபச்சாரியாக்க நேரிட்டது என்பதை பெரிய இடத்து பெண் என்ற நாவலிலே குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். பணக்கார குடும்பத்திலே பிறந்து பேரழகியாக வந்து இளமையின் எழுச்சியிலே இன்பத்தின் அடிவாரத்தில் உலாவத் தொடங்கியவள், எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணியவள், எதிர்காலத்தை பற்றி எட்டாத பேராசை கோட்டைகள் கட்டியவள், கண்ணம்மாவா கட்டழகி ஆயிற்றே, கட்டுடல் வாய்ந்தவள் ஆயிற்றே என்று ஊராரின் மதிப்புரைகளை பெற்றவள், போயும் போயும் கடைசியிலே கன்றாவியான ஒரு மனுஷனை கட்டிக்கொள்வது என்றால் இது நியாயமா? அவளுடைய வாழ்வை விபச்சாரியாக ஆக்கியதற்கு இந்த வைதிக உலகம்தானே காரணம் என்று அந்த பெரிய இடத்து பெண் நாவலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். விபச்சாரி தான் ஐயா, நான் விபச்சாரி தான். உம்மை போன்ற மனைவியை விற்கும் அரிச்சந்திரர்களுக்கிடையில் எம்மை போன்ற பெண்கள் எப்படி கற்போடு வாழ முடியும்? 10 வருட சிறைவாடம், அதை உம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பத்தினியின் உடலை விற்றீர். பகற்கொள்ளைக்காரனைப் போல பகவானுடைய சொத்தை திருடி மனைவியை பரத்தையாக்கி மானத்தை இழந்து உயிரை காப்பாற்றி கொள்ள துணிந்தீர் என்று கணவனுடைய தவற்றை அவள் துணிவோடு சுட்டி காட்டியதோடு அந்த கணவனை துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கும் அவள் முனைந்தாள் என்று நடுத்தரு நாராயணி என்ற நாவலிலே காட்டுகிறார். எனவே இன்றைக்கு பெண்கள் விபச்சாரியாக ஆனார்கள் என்று சொன்னால் அதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதை காட்டுகிறார். பெண்களினுடைய மேம்பாடுகளை பல இடங்களிலே காட்டிச் செல்கிறார். நல்ல நாச்சியார்னு ஒரு பாத்திர படைப்பு. அந்த நல்ல நாச்சியாரை மணந்து கொள்ள வேண்டும் என்று காக்கை வன்னியன் துடிக்கிறான். உடனே அவள் அவனை பார்த்து பேசுகிறாள், நீ ஊரையே கெடுக்கிறாய், தமிழன் என்ற உணர்வையே கெடுக்கிறாய், நீ இன துரோகி, நீ வஞ்சக நரி, பதவிக்கு வாய் பிளக்கும் மலை பாம்பு, அடிமைக்கும் அடிமையாக இருந்து தன்மானத்தையே தரம் கெட்டவர்களிடம் சோரம் போகவிடும் சொகுசு பிறவி, உனக்கு நான் மனைவியா? கழுத்தறுக்கும் செயல் புரிந்து இனத்தையே காட்டி கொடுக்கின்ற உம்முடைய உயிரை போக்கிவிட்டு பிறகு எம்முடைய உயிர் பிரியுமானால், நிச்சயமாக சொர்க்கம் என்ற ஒன்று இருக்குமானால் அங்கே வீர சிம்மாசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த உயிர் பெறும் என்று அந்த நல்ல நாச்சியார் வசனம் பேசுகிறாள், வீர உரை நிகழ்த்துகிறாள். எனவே பெண் என்பவள் வீரம் மிக்கவள், வீர பரம்பரையிலே வந்தவள்தான் தமிழச்சி என்று பெண்ணினுடைய பெருமையை பேசுகிறார். தாய்மை என்று சொல்லக்கூடிய குணம் குழந்தையை பெற்றால்தான் வர வேண்டுமா? அல்லது பிறந்த குழந்தைகளிடம்தான் காட்டப்பட வேண்டுமா? இல்லை, தாய்மை என்பது பெண் குலத்தின் சொத்தாயிற்றே என்று அரும்பு என்ற நாவலிலே தாய்மையின் பெருமையை அருமையாக படம் பிடித்து காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த மேம்பாடுகளை சொல்கிறதோட கலைஞர் நிறுத்திடல, பெண்களினுடைய வம்பு பேசக்கூடிய தீய குணத்தையும் அவர்களுடைய சின்ன புத்தியையும் அவர் காட்ட தவறவில்லை. பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி இருந்தாலே
அவளா இப்படி பரத்த வாழ்வு நடத்தினவ என்று ஆச்சரியப்பட்டனர் சில பெண்கள். சாதுக்களை தாயா நம்பக்கூடாது, அதுக்கு சரியான உதாரணம் இந்த சிந்தாமணி என்று நிச்சயப்படுத்தினர் சில பெண்கள். பாவம் சிவனேசன் கொஞ்சம் மானஸ்தன், அவனுடைய மனைவி சிவகாமிக்கு தெரியாமலா இவ்வளவு நடந்திருக்கும்? சிந்தாமணி கெட்டதுக்கே அந்த சிவகாமி தாயா காரணம் என்று அபாண்டம் சுமத்தினர் சில அவசரக்காரர்கள். சிலர் இன்னும் என்ன சொன்னாங்களாம், பெத்த குழந்தையும் தூக்கிட்டு ஓடி இருக்காளே, பழைய கைகாரி அம்மாவை, பிரசவான உடம்பு வேற, ஓடி இருக்காளே ஓடுகாளி என்று மூக்கிலே விரல் வைத்தவாறும் முகவாய்க்கட்டையில் கை வைத்தவாறும் பெண்கள் மாநாடு. இப்படி சிந்தாமணிக்கு பல விதங்களாலும் களங்கம் கற்பிக்கப்பட்டது. புனிதமடைந்தவர்களையும் புகழ் பெற்றவர்களையும் பொல்லாங்கு சூழும் இந்த பொறாமைக்காரர்கள் நிறைந்திருக்கிற இந்த சமுதாயத்தில் சிந்தாமணி போன்ற செந்தாமரைகளை சில எரிச்சல் எருமைகள் மிதிக்காமல் விடுவார்களா என்று சொல்லி பெண்களினுடைய வம்பு பேசுகிற சிறுமைத்தனத்தை சுட்டி காட்டி செல்கிறார். தான் நினைத்ததை அடைவதற்காக, தான் இன்பத்தை பெறுவதற்காக எதையும் செய்ய துணிவதோடு அதனால் சில அப்பாவி பெண்களினுடைய வாழ்வு படுகொழியிலே தள்ளப்பட்டு பாழாக நேரிடுகிறது என்பதைத்தான் பெரிய இடத்து பெண் என்ற நாவலிலே சுட்டி செல்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி பெண்களை பற்றி பல சமூகத்தில் அவலங்கள், எவ்வளவு அவலங்கள், அவற்றையெல்லாம் அப்பட்டமாக காட்டி செல்கிறார் கலைஞர் அவர்கள் என்று பார்க்கிறோம். தன்னுடைய மகளுக்கு வரதட்சணை கேட்பது கொடுமையாம், தன்னுடைய மகனுக்கு வரதட்சணை வாங்குவது உரிமையாம். இப்படி இந்த சமுதாயத்திலே ஆளுக்கொரு நியாயம் கற்பிக்கப்படுகிற அவலத்தை நாவலிலே சுட்டி காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். மருத்துவர்களுக்கு என்ன சில குறைபாடுகள், யாராவது இங்கே மருத்துவர்கள் இருந்தால் மன்னிக்கணும், அவர் சொல்கிற மருத்துவர்களை பற்றி நான் சொல்கிறேன். நோயாளிகளை குணப்படுத்துறதுல மருந்துக்கு அடுத்தபடியான இடத்தை பெறுவது மருத்துவருடைய இன்முகம்தான். ஆனால் சில பேர் அந்த பாடத்தை மறந்துவிட்டு சில மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஸ்டெதஸ்கோப்பை கழுத்திலே தூக்கு கயிறு போல தொங்க விட்டு கொண்டு பாசக்கயிற்றோடு காட்சியளிக்கிற புராண காலத்து யானையைப் போல நோயாளிகளை உற்று பார்க்கிறார்கள், உருமி பார்க்கிறார்கள் என்று சில மருத்துவர்களுடைய குறைபாட்டை சொல்லி காட்டுகிறார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று பரம்பரை பல்லவியுடன் பவனி வரும் கூச்சல். யார் யார் வீட்டிலெல்லாம் நல்ல காலம் பிறக்க போகுது, எங்கெங்கெல்லாம் ஒருத்தன் ஐயோன்னு போக போகிறான் என்பதை பொழுது விடிவதற்குள் இரவுக்குள்ளேயே சொல்லிவிட வேண்டுமா? பிறகு பொழுது விடிந்த பிறகு இரவு பாடிய அதே பாட்டை பழைய துணிக்காக கொஞ்சம் புதுப்பித்து மெருகேற்றி பாட வேண்டுமாம். இவையெல்லாம் குடுகுடுப்பைக்காரர்கள் தங்களுடைய பிழைப்புக்காக ஏற்படுத்தி கொண்ட பொய்யுரைகள் என்று அந்த மூட நம்பிக்கைகளை சாடுகிறார் என்று பார்க்கிறோம். மூட நம்பிக்கைகளை கருவியாக்க கொண்டு சாமி அருள்வாக்கு சொல்வது போல ஊரையே ஏமாற்றுகிற தன்மையை சுருளிமலை என்ற நாவலிலே கண்ணன் என்ற பாத்திர படைப்பின் மூலமாகவும், பொன்னர் சங்கர் நாவலிலே செம்புகுலன் என்ற பாத்திர படைப்பின் மூலமாகவும் காட்டி மத மோசடிகளை தோலுரித்து காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த குறி சொல்கிறது, ஆருடம் பார்க்கிறது, இதுக்கெல்லாம் போயிட்டோன்னு வச்சுங்க, அவர்கள் என்ன செய்வார்களாம்? ஒரேடியாக புகழ்ந்துவிட்டு நீதான் இந்த உலகத்தையே ஆளப்போகிறாய் என்று சொல்லிவிட்டால் போதும். குறி ஜோசியம் இவற்றில் நம்பிக்கை இல்லாதவர்களோட நாக்கை தொங்க போட்டு கொண்டு தம்முடைய எதிர்காலத்தை பற்றி எச்சிலை வழியவிடத் தொடங்கி விடுவார்கள் என்று அந்த மூட நம்பிக்கைகளையும் சாடிச் செல்கிறார்னு பார்க்குறோம். இந்த மேலை நாடுகளெல்லாம் பார்த்தா தினசரி பத்திரிகை வச்சுருப்பாங்களாம், பக்கத்திலேயே காசு போடுவதற்கு ஒரு கிண்ணம் வச்சுருப்பாங்களாம். பத்திரிகை வேண்டும் என்பவர்கள் என்ன செய்வாங்களாம்? கிண்ணத்தில் காசை போட்டுவிட்டு பத்திரிகையை எடுத்து செல்வார்களாம். இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டு விட்டு கலைஞர் அவர்கள் எழுதுகிறார்கள், இங்கே புதைக்கப்பட்டு பூட்டப்பட்ட சாமி உண்டியல்களையே பெயர்க்காமல் இருந்தால் போதாதா என்று அரும்பு என்ற நாவலிலே கோகுல் கூச்சின் மூலம் களவு நிறைந்த சமுதாயத்தை சுட்டி காட்டுகிறார். கையூட்டு பெற்றுக்கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு மார்தட்டுகிற மனிதன் எலும்பு துண்டை கண்ட நாயை காட்டிலும் கேவலமாக இருக்கிறான் என்று சொல்லி எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திலே லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்பதையும் காட்டிச் செல்கிறார். யார் யாரை அழிக்கலாம் என்று திட்டம் போடுபவர்கள் கொஞ்சம் அமைதியாக யோசித்து தமக்கும் சாவு வரும் என்று எண்ணி பார்த்தால் போதும்,
இந்த உலகத்தில் கலகமே இருக்காது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் மனிதன் அப்படி நினைப்பதே இல்லையே. யார் வீட்டு உழைப்பிலாவது அவன் வாழ்க்கை நடத்த வேண்டும், யார் கொட்டுகிற வியர்வையிலாவது உல்லாசம் பெற வேண்டும், யார் சிந்துகிற இரத்தத்திலாவது தம்முடைய வாழ்க்கை தோணியை மிதக்க விட வேண்டும் என்றல்லவா நினைத்து கொண்டிருக்கிறான். இப்படி மற்றவர்களை சுரண்டி வாழ்வதனால் தான் இந்த சமுதாயம் இந்த நிலைக்கு கீழான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் காட்டிச் செல்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்டினுடைய அரசியல் திருக்கோலத்தை பற்றி ஒரு இடத்திலே எப்படி எழுதுகிறார் பாருங்கள். ஒற்றுமை இன்மையால் உருப்படாமல் போன இனம் என்ற ஒன்று உண்டு என்றால் அது தமிழ் இனம்தான். பிறர் யாரும் பிரித்து வைக்க தேவையே இல்லை. தாமாகவே கசப்பு காழ்ப்பு ஆகியவற்றால் தாம் பிரிந்த இனம் என்று சொன்னால் தமிழ் இனம்தான். அதன் விளைவுதான் இதோ வீரபாண்டியன் உம்முடைய எதிரிலே கூண்டில் நிற்பதும் அதை இத்தனை குறுநில மன்னர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் இதுதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் திருக்கோலம் என்று அரசியல் நிலையையும் அவர் காட்டிச் செல்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி அவலம் என்று சொன்னால் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, புகழ், மானம், காதல், கொடை இவையெல்லாம் பற்றி பேசுவன பழந்தமிழ் இலக்கியங்கள். இவையெல்லாம் இலக்கியங்களா? அல்ல, பண்பாட்டு சின்னங்கள். இவையெல்லாம் வரலாற்று முத்துக்கள், மாணிக்க பரல்கள். ஆனால் இவர்களோ தன்மானத்தையே சோரம் போக விட்டவர்கள், மானத்திற்கே மரணம் தந்து மரணத்திலிருந்து தம்மை காப்பாற்றி கொண்டவர்கள். எட்டாத பழமாக கிட்டாத மலராக புகழ் விலகி போகினும் கவலை இல்லை என்று சொல்லி ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்து பணத்தையும் பதவியையும் காதலித்தவர்கள். தமிழ் இனக்கழனிகளிலே பயிர்கள் குறைவு, களைகள் நிறைய என்று சொல்லி இன உணர்வு இல்லாத இழிநிலையை சுட்டிச் செல்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த பணம் துருப்பிடித்து கிடக்கிற இரும்பு பெட்டிக்கு உரியவர்களுடைய வீட்டில் அற்பமான வயசில் ஒரு பெண்ணோ அல்லது பிள்ளையோ இறந்து விட்டால் அந்த வீட்டில் ரொம்ப அழமாட்டாங்க. அதற்காக அங்கே அன்பு வறண்டு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அவர்களுடைய வீட்டிலே உள்ள தொழில் அலுவல்கள், அவற்றை ஒட்டிய நிகழ்ச்சிகள், சூழல்கள், இதனால் அவர்கள் தொடர்ந்து அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து கொண்டு போய்விடுவார்கள். இதே நிலைதான் ஏழை குடும்பங்களிலும். வெள்ளத்தில் எத்தனை குழந்தைகள் அடித்து செல்லப்படுகின்றன. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தாயும் தந்தையும் கதறி அழுவார்கள். ஆனால் அதற்கு பிறகு தன்னுடைய இழந்த வீட்டை பெற்றுக்கொள்வதற்காக யாராவது பணம் தருகிறார்கள் என்றால், வள்ளல் தன்மை உடையவர்கள் சேலை வெட்டி வழங்குகிறார்கள் என்றால் அதை வாங்குவதற்காக கியூ வரிசையிலே சென்று நிற்கிறார்கள். வேறு என்ன செய்வது? வயிற்றை கழுவ வேண்டியிருக்கிறதே. எனவேதான் அங்கே பந்தமும் பாசமும் கொஞ்சம் ஒதுங்கி கொண்டு விடுகின்றன. ஆனால் சோகத்தில் தம்மை முழுமையும் இணைத்து கொண்டு நொந்து நைந்து போகிறவர்கள் யார் தெரியுமா? நடுத்தர வர்க்கத்து குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான். இதுதான் உண்மையான உலகியல், இதுதான் நடப்பியல் என்று யதார்த்த நிலையையும் அவர் காட்டிச் செல்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி பல அந்த அவல நிலைகளை எல்லாம் காட்டுகிறாரே, இதற்கு சில விடிவுகளையும் அவர் சொல்லுகிறார். சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் லட்சியம் தேவை. லட்சியத்தை அடைவதற்காக சில இடையூறுகளை, இன்னல்களை நாம் எதிர்நோக்கித்தான் தீர வேண்டும். ஆழ்கடலை முத்தெடுப்பவன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் அதிலே இறங்கவில்லையா? எந்த நேரத்திலும் சரிந்து விழக்கூடும் என்று தெரிந்தும் தங்கம் எடுப்பதற்காக அவன் சுரங்கத்திலே இறங்கவில்லையா? எனவே நீங்கள் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இடையூறுகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். பகுத்தறிவை பரப்ப வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். புதையல் என்று சொன்னால் பூமிக்கு அடியிலே புதைந்து கிடப்பதுதான் அல்ல. எது தெரியுமா புதையல் என்று அந்த புதையல் நாவலிலே சொன்னார்? உழைப்புத்தான் செல்வம் என்று சொன்னார். ஒரு மரம் பூத்தது என்பதிலே சொன்னார், வாழ்க்கை என்பதே நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே தான் இருக்கிறது, தன்னலம் இல்லாமல் பிறருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னார். இப்படி பல வழிமுறைகளை சொன்னார். இரண்டு செய்திகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். அவருடைய நடை சிறப்பு என்று சொன்னால் மிடுக்கான தமிழிலே அடுக்கடுக்கான சொற்கள் இழைந்தோடக்கூடிய பொறுப்புமிகு அற்புத நடையை சுவைக்க முடியும். ஒரு தாமரை நாச்சியாரை வருணிக்கிறார். தங்க முகம், தாமரை முகம், தளிர் மேனி, வில்போல் புருவம், விம்மிய மார்பகம், நீல செவ்வாய், ஆளிழை வயிறு, நூலிழை இடை என்று. இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறார் பாருங்கள். தென்றலாய் தேன்பாகாய் தெவிட்டாத தெள் அமுதாய் திருவிளக்காய் தியாகச்சுடராய் வாழ்க்கை துணை நலமாய்
வாழ்வின் சோலை பாலை இரண்டையும் சமமெனக் கருதி வாழ்ந்த இல்லத்தரசியாய் இணை பிரியாது வாழ்ந்த அந்த மங்கை நல்லாளின் மாங்கல்யத்தை தொட்டு முத்தமிட்டான் குன்றுடையான் என்ற பகுதியை படிக்கும்போது அது நம்முடைய இதயத்தை வருடிச் செல்கிறது. இன்னும் கூட சொல்லுகிறான், இடையின் அழகை காட்டவா, அதாவது சரி வேண்டாம், ஏன்னா காலத்தினுடைய அருமை கருதி ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இலக்கிய ஆளுமையை சொல்லாமல் விட்டுவிட முடியாது. சங்க இலக்கியமா, இன்னும் சொல்லப்போனால் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாம் அவருடைய ஒன்று விடாமல் அத்தனையும் கையாண்டவர். வீரப்பூர் படுகளத்தை வருணிக்கிறார். அப்போது சொல்கிறார், எடும் 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 என எடுத்ததோர் இகலொலி கடலொலி இகைக்கவே விடு விடு விடுபடி கரிக்குழாம் விடும் விடும் எனும் ஒலி மிகைக்கவே வெறுவர வரிசிலை தெரித்த நான் விசைபடு திசைமுகம் வெடிக்கவே செருவிடை அவரவர் தெரித்ததோர் தெளி உலகுகள் செவிடு எடுக்கவே என்று வருணிக்குமே கலிங்கத்துப் பரணி. அந்த காட்சிதான் வீரப்பூர் படுகளத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். எத்தனையோ மனக்குமுறல்களுக்கிடையிலே கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் தருவாக, தரு நிழலாக, நிழல் கனிந்த சுகமாக அவளுடைய அழைப்பு இருந்தது என்ற இடத்திலே வள்ளலாருடைய வரிகளை எடுத்து ஆளுகிறார். ஆழ்வாருடைய பாசுரங்களிலே எவ்வளவு ஆழங்கால் பட்டவர் என்பதற்கு ஒரு செய்தி. திருக்கோஷ்டியூர் பெருமான் மீது பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசை ஆழ்வார் ஆகிய 5வரும் பாடியுள்ளனர் என்று குறிப்பிடுகிறார். அவருடைய இலக்கிய ஆளுமையை எடுத்துக்கொண்டு சென்றால் அது வளர்பிறை போல வளரும், தொடர்கதை போல தொடரும், நெடுவானம் போல நீளும். தொகுத்து சொன்னால் அச்சத்தை ஓட்டி, அடிமை தலை போக்கி, துச்சத்தை தூர அறுத்து, சாதி சமய வேறுபாடற்ற, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க உள்ளத்தில் குறிக்கோள் எனும் ஒன்று கொண்டு உவகையுடன் தடை வரினும் எதிர்த்து நின்று கள்ளத்தை பொய்மையினை அகற்றி ஓட்டி கல்விக்கு முதலிடத்தை வாழ்வில் நல்கி கலைகளையும் பண்பாட்டையும் வளமாய் போற்றி விளை பகையை வேறறுக்கும் வீரம் கொண்டு தன்மான உணர்வதனை தலைமேற்கொண்டு ஒற்றுமை உணர்வதனை உளத்தில் பெற்று உழைப்பையே உயிர் மூச்சாய் என்றும் எண்ணி சாதலினும் ஒழுக்கத்தை தெய்வமாக்கி வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நல்ல சமுதாயத்தை படைக்க முடியும் என்பதைத்தான் கலைஞர் அவர்கள் தம்முடைய வரலாற்று நாவல்கள் மூலமாகவும் சமுதாய நாவல்கள் மூலமாகவும் உணர்த்தியுள்ளார். ஒரே வரியில் சொல்வதானால், உதய ஞாயிறு ஒப்ப ஒளிமயமான சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய அவா. அறிவு திறன் கொண்டு ஆழமான சிந்தனைகளை அற்புதமான மொழிநடையில் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கலைஞர் படைத்த நாவல்கள் குறித்த ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஓர் அரிய வாய்ப்பினை நல்கிய அண்ணன் அவர்களுக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.